ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிரிகளை வெற்றி கொள்ளும் கேசரி யோகம். இதன் தலைப்பு. கேசரி யோகம் அப்படிங்கிறது குரு சந்திரன் 2 பேரால் ஏற்படக்கூடியது தான்னாலும் கூட கஜகேசரி யோகம் என்று இருக்கக்கூடிய அந்த மாதிரியான யோகம் அல்ல அது. கஜகேசரி யோகம்ங்கிறதுக்கு சந்திரனும் குருவும் பரஸ்பரம் கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது ஒருவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இந்த கேசரி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் என்னென்னா, இங்கே சந்திரன் குருவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு மட்டுமே சந்திரனை பார்த்தால் போதுமானது. 2 விதிகள் தான். சந்திரன் எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம். சந்திரன் எந்த நிலையில் இருக்கலாம், தேய்பிரையில் இருக்கலாம், வளர்பிரையில் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் குரு கிரகணமோ நீச்சமோ அஸ்தமனமோ அடைந்திருக்கக்கூடாது. புரியுதுங்களா? குரு சூரியனோடு க்ளோஸாக சேர்ந்தார்னா அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போ அவருக்கு பார்வை வலு இருக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ராகு கேதுகளோடு க்ளோஸாக சேர்ந்துட்டார்னா கிரகணம் ஆகிடுவார். அப்போவும் அவருக்கு பார்வை வலு இருக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி அவர் நீச்சம் அடைந்து விட்டாலும் பார்வை வலு இருக்காது. இந்த 3 நிலைகள் இல்லாமலும் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்தில் மறையாமலும் குரு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த யோகத்துக்கான மெயின் கான்செப்ட் குரு தான். குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருக்கிறதுனா என்ன? முதல்ல உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 அவர் மறையக்கூடாது. இது முதல் விதி. 2வது விதி, அவர் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடாது, நீச்சம் அடைந்திருக்கக்கூடாது, ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகணம் அடைந்திருக்கக்கூடாது. இப்படி இல்லாத நிலையில் சந்திரனுக்கு திரிகோணத்தில் அவர் இருந்து தனது 5ஆம் பார்வையாலோ அல்லது 9ஆம் பார்வையாலோ சந்திரனை பார்த்து கொண்டிருந்தால் இது கேசரி யோகம். இந்த யோகம் உங்களுக்கு முழுமையாக செயல்பட குறைந்தபட்சம் லக்னாதிபதி சமம் என்கின்ற நிலையிலாவது இருக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். துலா லக்ன ஜாதகமான இவங்களுக்கு கடகத்தில் சந்திரன் இருக்கார், 10ஆம் வீட்டில். இப்போ குரு மீனத்திலிருந்து ஆட்சி பெற்று சந்திரனை பார்த்துட்ருப்பார். இது பார்த்தோம்னா மேலோட்டமாக கேசரி யோகம் மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். ஸோ இந்த யோகம் வேலை செய்யாது. இதுதான் உதாரணம். இதே குரு அதே துலா லக்னத்திற்கு விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார். விருச்சிகத்தில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் உட்கார்ந்தபடி இப்போ கடகத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்குறார். லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலேயே ஆட்சி. இது கேசரி யோகம். வித்தியாசம் புரியுதுங்களா? குரு மீனத்தில் இருக்கும்போது லக்னத்துக்கு மறைந்து விடுவதாலும் அந்த யோகம் பங்கப்பட்டு விடும். அதுவே விருச்சிகத்தில் இருக்கும்போது லக்னத்துக்கு மறையாத நிலையில் அந்த யோகம் வேலை செய்யும். கேசரி யோகம் என்ன செய்யும்? எதிரிகளை வெற்றி கொள்ள வைக்கும். நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பை கொடுக்கும். துணிகர செயல்களில் ஈடுபட வைக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகள் இவர் வாழ்வியலில் வந்தாலும் அதை துச்சமென மதித்து உதறி தள்ளி அடுத்த கட்டத்துக்கு வாழ்வியலில் வெற்றிகளை குவிக்கும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த கேசரி யோகம்ங்கிற, கேசரினா சிங்கம், சிங்கம் மாதிரி வாழ்வாங்க. அவன் என்னையா வேறு லெவல் ஆள் அப்படின்னு மற்றவங்களால் புகழப்படக்கூடிய அளவுக்கான அமைப்பு இருக்கும். இது 12 லக்னக்காரங்களுக்கும் வேலை செய்யும். அது இன்னொரு அடிஷனல் தகவல். குருவும் சந்திரனுமே அருள் அணியை சேர்ந்தவங்க தான். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீன லக்னத்துக்கு இவங்க சுபர்கள். பாக்கி இருக்கக்கூடிய மீதி லக்னங்களுக்கு இவர்களை சுபர்களாக எடுத்துக்கவே முடியாது. ஆனால் இந்த கேசரி யோகம் மட்டும் சந்திரனின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் கிடைக்கப்பெறதுனால, சந்திரன் 12 லக்னத்துக்கும் தாய் கிரகமாக இருக்கிறதுனாலையும், குரு 12 லக்னங்களுக்கும் அவரே குருவானவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனாலையும், காலபுருஷ தத்துவப்படி இந்த 2 விதியும் இருக்கிறதுனாலையும் ஒரு விதத்தில் இவர் 9, 4ஆம் அதிபதிகளாக வருவாங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி யார்? சந்திரன். 9ஆம் அதிபதி யார்? குரு. அப்போ குரு சந்திரன்கிறது ஒரு தாய் தகப்பன் மாதிரி தான். சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் தகப்பன் என்றாலும் கூட பூமியில் தோன்றும் உயிர்களுக்கு தாயாக நின்று காப்பவர் சந்திரன். தகப்பன் போல குரு மாதிரி இருந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர் குரு. இவங்க 2 பேர்னால கிடைக்கக்கூடிய இந்த கேசரி யோகம்ங்கிறது எல்லா லக்னங்களுக்கும் வேலை செய்யும். முதல்ல நான் சொன்ன உதாரணமே துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சந்திரனோ குருவோ நல்லவர்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர்களால் இந்த யோகம் வேலை செய்யும். இதில் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. அவர் சூரியனோடு இணைந்த நிலையில் இருந்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. என்ன, ராகு கேதுவால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடாது, அது ஒன்று இருக்குது.
சந்திரன் வந்து ராகு கேதுவால் பீடிக்கப்பட்டிருக்கூடாது. சனியோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாருனாலும் கூட குரு பார்த்து அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த யோகத்தை வேலை செய்ய வைப்பார். கேசரி யோகத்தினால, கேசரி யோகம் உள்ள ஒரு ஜாதகர் ஒரு வழக்கு ஆடுகிறார் அப்படின்னா அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கான யோகம் இது. இவர்களை எதிர்ப்பதை நாம் குறைத்து கொள்வது நல்லது. அரசியலில் பெரும் தலைவர்கள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், கலைத்துறை சாதனையாளர்கள், தொழிலதிபர்கள், நிறைய பேர் ஜாதகங்களில் இந்த யோகம் இருக்கும். கைராசியான மருத்துவர், கைராசியான டாக்டர், வக்கீல், கைராசியான ஆடிட்டர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ராசி அமைப்பு கொண்டவங்களையும் இந்த யோகத்தில் நிறைய பார்க்க முடியும். பொதுவாக வாழ்வியல் வளர்ச்சிகளை தரக்கூடிய யோகங்களில் இதுவும் ஒன்று. உபயோகம்தான், ஆனாலும் கஜகேசரி யோகத்திற்கு இணையானது. இதில் சந்திர கேந்திரத்தில் குரு இருக்க மாட்டார், சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருப்பார். லக்னத்திற்கு மறையாமல் இருப்பார். இதை பெற்றுக்கொள்ள, இந்த யோகத்தை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி என்பவர் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருக்கார். இவர் ரிஷப ராசி. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேசத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியில் உட்கார்ந்தா ரிஷபத்தை பார்ப்பார், கன்னியில் உட்கார்ந்தா பார்ப்பார், அது 6ஆம் இடமாக போயிடும். அதுக்கு அடுத்தது விருச்சிகத்தில் உட்கார்ந்தா ரிஷபத்தை பார்ப்பார், இது நேர் 7ஆம் இடமாக போகும். அதுக்கு அடுத்தது மகரத்தில் உட்கார்ந்து ரிஷபத்தை பார்ப்பார், ஆனால் இவர் இங்கே நீச்சமடைவார். பட் இதில் இருக்கிற சூட்சுமம்னா இது ஒரு கேசரி யோகம் தான். எதுக்காக இந்த வழக்கம் சொல்கிறேன்னா, உச்ச செவ்வாயோடு குரு இணைவர். அப்போ குருவுக்கு இயற்கையாகவே நீச்ச பங்கம் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? வீடு கொடுத்தவன் வலுவாக உச்ச கிரகம் அங்கே சேர்ந்துருக்கு, லக்னாதிபதி அங்கே வலுவாக இருக்கார். குருவும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குருமங்கள யோகமாகவும் கன்வெர்ட் ஆகி இந்த குருவின் பார்வை உச்ச சந்திரனுக்கு கிடைக்கிறனால கேசரி யோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். இந்த இடத்துல மேச லக்கணமாகி செவ்வாய் உச்சம் பெற்று கூட நீச்ச குரு அமர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச சந்திரனை பார்க்கும்போது இது ஒரு முழுமையான கேசரி யோகம். இவர் ஒரு வலுவான, இந்த ஜாதக அமைப்பு கொண்டவர், ஒரு வலுவான அரசியலில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ கேசரி யோகம் என்பது நீங்கள் சார்ந்த துறையில் எதிரிகளை இல்லாமல் பண்ணும், வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும், எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள வைக்கும், பதவி, புகழ், பட்டம், அந்தஸ்து, அதிகாரம் போன்றவற்றை தேடித்தரும். லக்கண சுபர்களாக இவங்க 2 பேர் இருந்துட்டாங்கன்னா இந்த யோகத்தின் தன்மையானது ரொம்ப மிகுதியாக இருக்கும். லக்ன அசுபர்களாக இவங்க இருந்தாலும் கூட லக்னாதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் இந்த யோகத்தின் பங்களிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். எதுலேயுமே ஒரு போட்டி போடும் மனோநிலை கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு தாங்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கின்ற விதி உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோயர்ஸ் நிறையா இருப்பாங்க. கலைத்துறையில் இருப்பாங்க, இசைத்துறையில் இருப்பாங்க, விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க. இவங்க மேலே வந்து மக்களுக்கு ஒரு அபிமானம் எப்போவுமே நல்ல விதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கேசரி யோகம். இப்போ சிங்கத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யோகம் இது. புரிஞ்சுங்களா? கேசரி யோகத்திற்கு குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். சந்திரனின் நிலைங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட குரு பார்த்தாருன்னா அந்த யோகம் வேலை செய்யும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம். இப்போ ஒரு ரிஷபலக்கண ஜாதகம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், கடகத்திலிருந்து குரு உச்சமாகி சந்திரனை பார்த்துட்ருக்கார். இது லக்னத்துக்கு அவர் மறையில் குருவையும் பார்த்துட்ருக்கார். 6, 8, 12 தவிர 3ஆம் இடங்கிறத மறைவு ஸ்தானமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. லக்னாதிபதியான சுக்கிரன் மீனத்தில் உச்சம். இப்போ குரு லக்னாதிபதியும் பார்ப்பார், சந்திரனையும் பார்ப்பார். இங்கே இவர் விருச்சிக ராசி, செவ்வாய் அங்கேயே இருக்கார், சந்திரனுக்கு நீச்ச பங்கமும் கிடச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனும் கூட. ஏன்னா சுக்கிரனுக்கு பக்கத்தில் தான் சூரியன் இருப்பார், அங்கேருந்து சந்திரன் விலகி இருக்கிற நிலையில் ஒளி பொருந்திய நிலையிலையும் இருப்பார். இது ஒரு கேசரி யோக ஜாதகம் தான். ரிஷப லக்னம், லக்னாதிபதி உச்சம், விருச்சிக ராசி, ராசி அதிபதி ஆட்சி, 8, 11 கூடிய குரு 3ஆம் இடங்கிற தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானத்தில் உச்சமாகி சந்திரனை பார்த்து சுக்கிரனையும் பார்க்க அற்புதமான யோகம். இவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், கைராசியான டாக்டர்னு பேர் வாங்கின ஒரு ஜாதகம். சந்திரன், செவ்வாய் தான் இங்கே அதிக பவர்ஃபுல்லாக இருப்பார். செவ்வாய் ஆட்சியாகவும் இருப்பார், சந்திரனோடய இருப்பார், குரு பார்வையில் இருப்பார், மருத்துவராக இருக்கார் ஜாதகம். அப்போ கேசரி யோகம் தன் சார்ந்த துறையில் வெற்றியை தரக்கூடியது. ரொம்ப சிறப்பான வெற்றிகள் இருக்கும், எதிரிகளே இல்லாத நிலையை தரும், எதிலும் ஜெயம் என்கின்ற தொட்டதை துளங்க வைக்கும் யோகிதையாகும். எதிரிகளை வெற்றி கொண்டு வாழ்வியலில் சுபம் பெற இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளான விதிகள் தான். லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது,
லக்னத்துக்கு குரு வந்து மறைவு ஸ்தானமான 6, 8, 12லிருந்து சந்திரனை பார்க்கக்கூடாது. சந்திரன் நேரடியாக குருவை பார்க்கக்கூடாது. குரு மட்டும் சந்திரனை பார்த்தால் போதும். அப்போ குரு வந்து சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்கணும். 5வது வீட்டில் இருக்கலாம், 9வது வீட்டில் இருக்கலாம். இருந்தார்னா குரு பார்ப்பார். குரு பகவான் வந்து கிரகணம் அடைஞ்சிருக்கக்கூடாது, நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடாது, அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடாது. சூரியனோடு குரு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து அஸ்தமனம் அடைவதோ, ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகணம் அடைவதோ, அவர் நீச்சம் அடைந்தோ இருக்கக்கூடாது. நீச்சம் மட்டும் அடைஞ்சிருக்கக்கூடாது. நீச்ச பங்கு அடைஞ்சிருந்தான்னா பார்வைக்கு வலுவிருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.